வந்தே மாதரம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதா அப்படின்னு ஒரு தேசத்தின் தாகம் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு கட்டுரை எழுதினேன். காஞ்சிபுரத்தை சேர்ந்த சங்கரராமன் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக காஞ்சி சங்கர மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கைது செய்யப்பட்டுள்ளார். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. காஞ்சி சங்கராச்சாரியருக்கு இந்த கொலையில் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பதில் நமக்கு அக்கறை இல்லை. அதே நேரத்தில் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது எவ்வளவு தூரத்திற்கு நம் நாட்டில் நடைமுறை இருக்கிறது என்பதுதான் நம்முள் உள்ள மிகப்பெரிய கேள்வி. என்.டி. ராமாராவ் மகன் பாலகிருஷ்ணா, ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் என்.டி. ராமாராவின் மகன் பாலகிருஷ்ணா தற்போது தெலுங்கு துறையில் முன்னணி நடிகர்கள். இதெல்லாம் 2004 எழுதுனது, அதனால் தப்பாக நினச்சிக்காதுங்க. நட்சத்திரங்களில் ஒருவர் இவர். சமீபத்தில் இந்த பாலகிருஷ்ணா தன்னுடைய நண்பர்கள் இருவரை ஏதோ தகராறில் துப்பாக்கியால் சுட்டதாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. துப்பாக்கியால் சுட்டவுடன் தனக்கு நெஞ்சு வலிக்கிறது என கூறி மருத்துவமனையில் சேர்ந்து விட்டார் பாலகிருஷ்ணன். பின்னர் போலீஸ் அவரை கைது செய்தது. ஆனால் பாலகிருஷ்ணா சிறைவாசலை மதிக்காமலேயே, சிறை கம்பிகள் எண்ணாமலேயே ஜாமீனில் விடப்பட்டு இன்று பூரணமாக குணமடைந்து இளம் நடிகைகளோடு சினிமாவில் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நடித்து வருகிறார். சோனியா காங்கிரஸ் ஆட்சி செய்யும் ஆந்திராவில் சட்டத்திற்கு முன் பாலகிருஷ்ணா நடத்தப்பட்ட லட்சணம் இதுதான். கேரள அமைச்சர் குஞ்சாலிக்குட்டி. செக்ஸ் குற்றச்சாட்டுகளில் மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருப்பவர் குஞ்சாலிக்குட்டி என்பவர் கேரள அமைச்சர். சுமார் 8 வருடங்களாக குஞ்சாலிக்குட்டி மீது குற்றச்சாட்டு கோரப்பட்டு வந்தாலும் அவர் மீது இன்றைய தேதி வரை எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி செய்தாலும் சரி, சோனியா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி செய்தாலும் சரி, குஞ்சாலிக்குட்டியை தொடமாட்டார்கள். கேரளாவில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது குஞ்சாலிக்குட்டி விவகாரத்தில் முனை மழுங்கி நிற்கிறது. பாமக எம்எல்ஏ வேல்முருகன். ஒரு கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் பாமக எம்எல்ஏ வேல்முருகனுக்கு நிபந்தனை முன் ஜாமீன் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இவரையும் தமிழக காவல்துறை சங்கராச்சாரியர் போல் இரவு நேரத்தில் கைது செய்யவில்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எவ்வளவு கேலிக்குரிய வாதம் என்பதற்கு இன்னமும் பல உதாரணம் சொல்லலாம். டீட்டெயிலாக சந்திரசாமியை பற்றி சொல்லிடுறேன் அப்புறமா. அது ஆந்திராவில் நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு ஒரு சட்டம், கேரளாவில் அமைச்சர் குஞ்சாலிக்குட்டிக்கு ஒரு சட்டம், தமிழ்நாட்டு பாமக எம்எல்ஏ வேல்முருகனுக்கு ஒரு சட்டம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது காணல் நீரே. என்றுமே ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், வேண்டியவனுக்கு ஒரு சட்டம், வேண்டாதவனுக்கு ஒரு சட்டம். இதுதான் நீதி. கேவலமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இதில் வேறு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரால் நான் வேலை பார்த்து நாசமாக இருந்தாலும் கொஞ்சமாவது மாற்று வருமானு பார்ப்போம். ஜெயஹிந்த்.